அப்போ ஏதோ ஒரு வியாதி சுகமாகுதுன்னா, ஏதோ ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, அங்க இருக்கிற சத்துருவின் போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. The Satan's work are destroyed if somewhere you prayed and get healed and அங்க நிர்மூலமாக்கப்பட்டதுனால because they are destroyed their works, Satan works. கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking with us. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார். Lord going to do great things. இன்னைக்கு சத்துருவை எதிர்க்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Lord going to give you a power to stand against it. நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவிலே ஹெல்ப் கேட்போம். ஆண்டவரே என் சத்துருக்களை முறியடிங்க ஆண்டவரே. All the time we seeking Lord's help. எனக்கு எதிர்ப்பா இருந்திருக்கிற சத்துருவெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணும்? என்னை விட்டு ஓடி போணும். பிரச்சனை ஜெபிக்கும் பொழுது எதிர்ப்புகள் வரும். When we pray we used to get enmity. நான் சொன்னேன், இப்படி இருந்தா நீ ஊழியம் பண்ண முடியாது. பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான். அந்த பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், என் நிமித்தமாய் நீ துன்பப்படும் பொழுது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? Lord says when you get trouble, நீ பிசாசுக்கு எங்கெங்க எதிர்த்து நிக்கிறியோ அங்கெல்லாம் நீ தேவன் நிமித்தமாக நீ துன்பப்படுகிறன்னு அர்த்தம். you will be troubled whenever இன்னொருத்தருக்காய் ஜெபம் பண்ணி, இன்னொருத்தருக்காய் பரிந்து பேசி, இன்னொருத்தருக்காய் நீ ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா உபத்திரத்துல மாட்டுவே. 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? Chapter 7 verse 8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. Say amen. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்களேன். நம்ம இப்ப யார்கிட்ட பேச போறோம்? கர்த்தர்கிட்டயா சத்துருகிட்டயா? We're going to talk whom? சொல்லுங்க. ஏய் சத்துருவே, நான் விழுந்தாலும் my enemy, எழுந்திருப்பேன். even I fall I will arise. நம்ம இப்ப சொல்றோம், அது உண்மையாவே நம்ம சொல்லுவோமா? ஒரு ரோட்ல எம்ச்ச பழம் ஒரு மஞ்சளும் குங்குமம் போட்டு இல்ல ஜூஸ் போட்டு புழிஞ்சு போட்டிருந்தாலும் அதை பார்த்து போயிடுவோம். இது என்னவா இருக்கும்? Even we just fear about the lemon, they just put some red. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பூனையோ காக்காவோ குறுக்க வந்துட்டா என்ன சொல்லுவீங்க? அச்சோ இன்னைக்கு போன காரியம் நல்லது. We just looking the woman when cat and crow cross it. வீட்டை விட்டு வெளியே போய் கொஞ்சம் தண்ணி விட்டா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ, ஏதோ தடங்கள் வருது. If you fall when you step out, you just taking water. அப்போ சத்துருவை பார்த்து நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? பயந்து கொண்டிருக்கீங்க. You just fear about your enemy. அல்லேலூயா. Hallelujah. இப்போ சத்துருவை பார்த்து நீ என்ன பண்ணல? எதிர்த்து நிக்கல, நீ பயந்து கொண்டிருக்கிற. You are not stand against your enemy, you fear of him. கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு. But our Lord says today. ஆமென் சொல்லுவோமே. Say amen. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking with us. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார். Lord going to do great things. இன்னைக்கு சத்துருவை எதிர்க்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Lord going to give you a power to stand against it. நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்துவிலே ஹெல்ப் கேட்போம். ஆண்டவரே என் சத்துருக்களை முறியடிங்க ஆண்டவரே. All the time we seeking Lord's help. எனக்கு எதிர்ப்பா இருந்திருக்கிற சத்துருவெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணும்? என்னை விட்டு ஓடி போணும். We all our enemies should scattered. இப்படிதான் நம்ம கேட்போம். We ask like this all our. ஆனா தேவன் சொல்லுகிறார், உன் நாவுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். But Lord says I give authority to your என் நாமத்தில் எதை கேட்டால் நீ பெற்றுக்கொள்வே. You will receive it whatever you ask in my name. நீ வார்த்தையை பிரயோஜனப்படுத்து. You just use the word. என்ன காட்டி நீங்க அதிகமா செய்வீங்க. You could do more than what I did. இதை கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு. Whenever we hear we feel good. ஆனா என்ன பண்ண முடியல? But இது சுதந்திரித்துக் கொள்ள முடியல. we are not able to use this word. காரணம் என்ன? The reason behind it. சொல்லுங்களேன். The reason behind it. Anyone? காரணம் என்ன? The reason behind it not use the authority of the பயம், the fear. சத்ருவை எதிர்த்து பேசினா அவன் திருப்பி வந்துட்டானா? If we talk against enemy, if we come back, what will do? நேத்து ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஃபாரின் தேசத்துல இருக்கிற ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு 2 நாள் கூட கால் பண்ணியிருந்தார். Yesterday I got a call from a foreigner who served Lord. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் என்ன பண்ணார்? பாஸ்டர், அவர் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யற ஆசை இருக்கு. He has wished to work and do the ministry. எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச நண்பர், his neighbor, அவருக்கு உடம்பு, அவங்க பிள்ளை நைட் எல்லாம் தூங்கல. their child not slept over the night. ஏதோ பயந்து எந்திருக்கா அந்த பிள்ளை. She had some fear at night. எனக்கு என்ன பிசாசின் காரியமா இருக்கு, நீங்க ஜெபம் பண்றீங்களா பாஸ்டர்? He doubted it's some evil work, will you pray for? அவங்களை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னா ஜெபம் பண்ணியாச்சு. I told them you just ask them to call me. I did the prayer. அன்னைக்கு ஒரு டெலிவரன்ஸ் அந்த பிள்ளைக்கு கொடுத்தார் கர்த்தர். The child got delivered. இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பிரதர் அவருக்கு ஜெபம் பண்ணிட்டேன். அவங்க ஜெபம் பண்ணும்போது கண்ணு அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளை இன்னைக்கு நைட் நல்லா தூங்கும், நீங்க கவலைப்படாதீங்க. I just informed the God servant the child would be delivered. இதை கேட்ட உடனே அவருக்கு once he heard, சந்தோஷம்.
he feel happy. அடுத்த நாள் எனக்கு முதலாவது 11 மணிக்கு என்ன பண்றாரு, எனக்கு கால் பண்றாரு. The next day he called me. பாஸ்டர் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட பேசணும். Shall I wish to talk to you if you are free. சொல்லுங்க ஐயா. I told him yes. இல்ல அந்த நபருக்கு நீங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னல, அது பிசாசின் கிரியை, அவங்க சரியாயிடுச்சு. It's an evil spirit that is gone for the child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நைட் எல்லாம் என்ன ஒரு பாம்பு வந்து தொர்த்துற மாதிரி, நான் அதை தொர்த்தி அடிக்கிற மாதிரி சொப்பனத்துல பார்த்தேன். But in dream I had a vision, a snake I just cast out. எனக்கு நைட் எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. I felt a disturbance over the night. நான் அந்த பிள்ளையோட நம்பர் உங்ககிட்ட கொடுத்தேனே, When I gave the child number, அந்த மாந்திரிகை என்ன தாக்குமா, will it affect me? That இதுதான் இதனாலதான் இந்த சொப்பனமா எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். is this reason behind the vision? நான் சொன்னேன், அவர் இதற்கு முன்பாக அவர் இடத்துல ஒரு வருடங்களாய் பேசிக்கொண்டிருக்கேன். I just used to have a conversation with them and ஊழியத்துல நல்ல வாஞ்சை, நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒரு வாஞ்சை, ஆனா ஊழிய வாய்ப்புகள் கிடைக்கல அவருக்கு. is longing to do serve the Lord but doesn't find the opportunity. நான் அவர்கிட்ட சொன்னேன், I just told him, ஊழியம் செய்கிற நீங்க you are serving the இந்த Lord. மாதிரி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாமா? I felt how you asked the word. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் அந்த பிசாசு உங்களையும் என்னையும் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவான். When you stand against the evil, it will disturb us, you and me. பிசாசு டிஸ்டர்ப் பண்ணாதான் அவனுக்கு பேரு என்னது, பிசாசு. If it doesn't disturb, we won't call him as evil. இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுங்க, அவன் ஒரு அட்டகத்திங்க, Then we will make him worthless. அவன் வெங்காயங்க, Is an onion. உரிக்க ஒண்ணுமே இருக்காதுங்க. When you peel it out, nothing in it. இப்போ ஊழியன்னா நீ சும்மா சின்ன ஜெபம் பண்ணாவே ஒருத்தருக்கு ஒரு அற்புதமோ ஒரு விடுதலையோ ஏதோ கிடைக்குதுன்னா, Someone get delivered by your prayer, even a small thing. காரணம் என்ன? The reason behind it. அப்போ ஏதோ ஒரு வியாதி சுகமாகுதுன்னா, ஏதோ ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, அங்க இருக்கிற சத்துருவின் போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. The Satan's work are destroyed if somewhere you prayed and get healed and அங்க நிர்மூலமாக்கப்பட்டதுனால, when because they are destroyed, their works, Satan works. கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். The Lord given the deliverance. உண்மைதானே? That's true. அப்போ எங்க ஜெபம் பண்ணாலும், சின்ன ஜெபம் பண்ணாலும் நம்ம நினைப்போம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில தான் பிரச்சனை இல்லை. எல்லாம் சில ஊழியக்காரர்களுக்கு நான் போய் ஜெபம் பண்ண, ஒரு சபையில போய் ஜெபம் பண்றப்ப ஊழியக்காரன் இதுல கை நின்னா ஊழியக்காரர் விழுறாரு. Even some church, when I went for ministry, when I touch the Lord's servant, they என்கிட்ட வந்து அந்த இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு, பாஸ்டர் அவரும் ஒரு ஊழியக்காரர், தொடாதீங்க பாஸ்டர். the other man said he is also Lord's விசுவாசியாத சாதாரணமா நடக்குது, அந்த ஊழியக்காரர் தொடமும் பொத்து பொத்துன்னு விழுறாரு. When the believers, they also falling down, the Lord's servant as well. இந்த ஊழியக்காரர் மேல குறை நினைக்கிறீங்களா? இல்ல, is this fault with the Lord? நான் நினைக்கிறேன் அந்த ஊழியக்காரர் உண்மையா நல்ல ஊழியக்காரர், யாருக்காவது பாரப்பட்டு ஜெபம் பண்ணிருப்பார், அந்த கிரியை இவர் அட்டாக் பண்றத இத பிரேக் பண்ணா உங்களுக்கு வழி தெரியாம இருக்கலாம். Maybe the Lord's servant is true, he doesn't know how to kill the Satan works. ஹல்லேலூயா, Hallelujah. இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஜெபிக்கும் பொழுது எதிர்ப்புகள் வரும். When we pray, we used to get enmity. நான் சொன்னேன், இப்படி இருந்தா நீங்க ஊழியம் பண்ண முடியாது, பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான். அந்த பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், என் நிமித்தமாய் நீ துன்பப்படும் பொழுது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? The Lord says, when you get trouble, நீ பிசாசுக்கு எங்கெங்க எதிர்த்து நிக்கிறியோ அங்கெல்லாம் நீ தேவன் நிமித்தமாக நீ துன்பப்படுகிறேன்னு அர்த்தம். you will be troubled whenever இன்னொருத்தருக்காய் ஜெபம் பண்ணி, இன்னொருத்தருக்காய் பரிந்து பேசி, இன்னொருத்தருக்காய் நீ ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா உபத்திரத்துல மாட்டுவே. Definitely you will be in trouble when you pray and talk. உங்க வாழ்க்கையில அநேக வாழ்க்கையில நன்மை செய்யறவங்க சில வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யாருக்கா உதவி செய்ய போய் தான் பிரச்சனையில மாட்டுவீங்க. If you look at the good people, when you look their problem, they do help for others and they get stuck. ஆமான்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களா? Can you just lift up your hand who are all experienced this? உங்க மூஞ்சிலாம் பார்த்தா உதவி செய்யற மூஞ்சி மாதிரி தெரியலையே. ஹல்லேலூயா, Hallelujah. நம்ம உதவி செய்ய போய் தான் ஆயிடுச்சு. We caught into problem ஒரு பிரச்சனையில to extend மாட்டிப்போம். our help. காரணம் என்னன்னா, The reason behind it. ஒரு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும்போது அது சத்துரு தான் அந்த பிரச்சனை உருவாக்குவான். The evil will create. நீ போய் அதை சரி செய்யணும்னு போகும்போது சத்துரு உன்னை சும்மா விட்டுருவான் நினைக்கிறியா? When you trying to correct the problem, பிரச்சனையை உண்டு பண்ணுவான். he will give you another. ஆனா But அந்த பிரச்சனையை நீ துன்பமா பார்க்காம தேவனுடைய சிலுவையா நீ பாத்தீனா, don't look at the problem as you sorrow, you just look that's the Lord's நம்ம cross. சொல்லுவேன், இயேசுக்கா ரத்தம் செய்தவன்னு சொன்னா ஒருத்தருக்கா ஜெபிச்சிர கூட மாட்டேன். People used to say, declare that நான் இவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போய் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்காக நான் பாடுபட்டு தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்களை சபைக்கு நான் கூட்டிட்டு வந்து தான் இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்காக மன்றாடு இல்ல. இந்த துன்பமே எதற்காகனா கர்த்தர் உன்னை சோதிக்கிறார். I've been in trouble
trouble because I'm praying for others. இதுல மட்டும் நீ வெளியே விடுதலையாய் வெளியே வந்துட்டீன்னா If you come out of this problem, கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹalleluya. God kept a great miracle for you. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Say amen in